இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் பிஃபார்ம் டிஃபார்ம் முடித்த கேண்டிடேட்ஸ் மற்றும் +2 முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணுற மாதிரியான ஏர்மேன் பணியிடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. குரூப் ஒயில் நான் டெக்னிக்கல் மெடிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரேடில் இருக்கக்கூடிய ஏர்மேன் பணியிடம் தான் வந்து இதில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இதற்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் ஜூலை 31, 2025. சரிங்களா? எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் நடக்கும். செப்டம்பர் 25, 2025க்கு அப்புறம் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மெரிட் பேசிஸில் இருக்கக்கூடிய இந்த பணியிடத்திற்கு யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி செலெக்ஷன் இருக்கும் அப்படின்றத 1 by 1 பார்க்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இது வந்து ஏர்மேன் இன்டேக் 2026. சரிங்களா? இது வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதற்கான லிங்க் வந்து airmanselection.cdac.in அப்படின்ற இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் ஜூலை 31. சரிங்களா? அதே மாதிரி மெடிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் மினிமம் +2 முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணுற மாதிரியான இந்த போஸ்ட்டுக்கு எந்த டேட்லேருந்து எந்த டேட்குள்ளே பிறந்த கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 2, 2005லேருந்து ஜூலை 2, 2009க்குள்ளே பிறந்த கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள். இந்த 2 டேட்ஸும் இன்க்ளூடட். அதுவே மெடிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரேடில் டிப்ளமோ இன் ஃபார்மசி இல்லைனா பேச்சுலர் டிகிரி இன் ஃபார்மசி டிஃபார்ம் பிஃபார்ம் முடித்த கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் அன்மேரிட் கேண்டிடேட்டாக இருக்கணும். ஜூலை 2, 2002லேருந்து ஜூலை 2, 2007க்குள்ளே பிறந்த கேண்டிடேட்ஸாக இருந்தால் ஓகே. அதுவே மேரிடு கேண்டிடேட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் ஜூலை 2, 2002லேருந்து ஜூலை 2, 2005க்குள்ளே பிறந்த கேண்டிடேட்ஸாக இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து எல்லா ஸ்டேஜும் செலெக்ஷன் ப்ரொசீஜரை கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான். +2 முடித்த கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் 21 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். அதுவே டிப்ளமோ பிஎஸ்சி இன் ஃபார்மசி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் 24 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். 24 வயது பூர்த்தி அடைஞ்ச கேண்டிடேட்டாக இருக்கணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் முன்னாடி சொன்ன மாதிரி தான் +2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் இங்கிலீஷை ஒரு சப்ஜெக்டாக படித்த கேண்டிடேட்டாக இருக்கணும். 50% வந்து இங்கிலீஷில் எடுத்துருக்கணும். 50% அக்ரிகேட் டோட்டலாக எடுத்துருக்கணும். அல்லது 2 years வெக்கேஷனல் கோர்ஸு இல்லை நான் வெக்கேஷனல் கோர்ஸில் முடித்த கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து ஒரு கேண்டிடேட், ஒரு கேட்டகரி ஆஃப் கேண்டிடேட். இன்னொன்று வந்து டிப்ளமோ ஆர் பிஎஸ்சி இன் ஃபார்மசி +2 முடிச்சுட்டு டிப்ளமோ இன் ஃபார்மசி அல்லது பேச்சுலர் டிகிரி பிஎஸ்சி இன் ஃபார்மசி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி 50% மார்க்ஸ் வந்து எடுத்துருக்கணும். +2ல் 50% இன் இங்கிலீஷ், அதே மாதிரி அக்ரிகேட்டும் எடுத்துருக்கணும். ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியாலேயோ அல்லது ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சிலையோ பதிவு பண்ண கேண்டிடேட்டாக இருக்கணும். கண்டிப்பாக வந்து +2 முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் டிப்ளமோ அல்லது பிஎஸ்சி இன் ஃபார்மசியில் வந்து மினிமம் 50% எடுத்துருக்கணும். சரிங்களா? மெடிக்கல் ஸ்டாண்டர்ட், வெயிட்டு, செஸ்ட்டு, ஹியரிங்கு, டென்டல் இது எல்லாமே வந்து ஏர்மேன் பணியிடத்திற்கான நார்ம்ஸ் படி இருக்கணும். அதே மாதிரி ஜென்ரல் ஹெல்த்தும் வந்து ப்ராப்பராக இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி தான் அன்ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் கேர்ஃபுல்லாக வந்து செக் பண்ணிக்கணும். மெடிக்கல் அசிஸ்டன்ட் அண்ட் மெடிக்கல் அசிஸ்டன்ட் ஃபார்மசிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 152 சென்டிமீட்டர் மினிமம் ஹைட் இருக்கணும். மேக்ஸிமம் லிமிட் வந்து நாட் எக்ஸீடிங் +or- 3.550D வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஷுவல் அக்யூட்டி, அதே மாதிரி கலர் விஷன் எல்லாத்துக்கும் வந்து ப்ராப்பரான அந்த க்ரைட்டீரியா வந்து மீட் பண்ணக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். சரிங்களா? டென்யூரை பொறுத்த வரைக்கும் மினிமம் 20 வருடம், இனிஷியலாக வந்து 20 வருடத்துலேருந்து 57 வருடம் வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து சர்வீஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஜாயின்ட் பேசிக் ஃபேஸ் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பேசிக் ட்ரைனிங் வந்து இன்ஸ்டியூட் கொடுப்பாங்க. அதற்கப்புறம் வந்து உங்களை வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டிங் கொடுத்துட்டு அது ப்ராப்பரான ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ராப்பரான போஸ்டிங் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? அன்மேரிடு கேண்டிடேட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த ட்ரைனிங்கை முடிக்கிற வரைக்கும் மேரேஜ் பண்ணக்கூடாது. மேரேஜ் வந்து அதுக்கப்புறமேட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி மேரேஜ் ஆன கேண்டிடேட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க வந்து ட்ரைனிங் பீரியடில் வந்து ஃபேமிலியை அங்கே ட்ரைனிங் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு வரக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி பே அண்ட் அலவன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் பீரியடில் 14,600 ரூபா வந்து ஸ்டைஃபன் மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து மிலிட்ரி சர்வீஸ் பே அப்படின்னு சொல்லிட்டு 26,900 ரூபா வந்து பெர் மந்த் சேலரி இருக்கும்.
அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வருடமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இது கூட உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், காம்போசிட் பர்சன் மெயின்டெனன்ஸ் அலவன்ஸு, லீவ் ரேஷியோ அலவன்ஸு, சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் அலவன்ஸ், HRA அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏர்மேன் பணியிடத்திற்கான என்னென்ன அலவன்ஸ் இருக்கோ அது எல்லாமே உண்டு. ஹையர் எஜுகேஷன் நீங்கள் முடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் அதற்கான அலவன்ஸும் உண்டு. அதே மாதிரி பர்க்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தமாக இன்சூரன்ஸு, லீவ் ட்ராவல்ஸ், LTC இது மாதிரி கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பணியிடத்திற்கான பர்மனெண்ட் போஸ்ட்டுக்கு என்னென்ன சலுகைகள் உண்டோ அது எல்லாமே இதில் ஜாயின் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கும் உண்டு. மெடிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நர்சிங், ஃபஸ்ட் எய்டுக்கு மெடிக்கல் அசிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏர்ஃபோர்ஸில் உங்களுக்கு டியூட்டி இருக்கும். சரிங்களா? செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து பேட்டர்ன் வந்து ஒவ்வொரு இதுக்கும் +2 லெவலில் தான் உங்களுக்கு இருக்கும். ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸில் தான் வந்து இருக்கும். அதாவது ரீசனிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் RAGA அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெஸ்ட் இருக்கும். இங்கிலீஷில் தான் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கரெக்டான ஆன்சருக்கும் 1 மார்க்ஸ் வந்து இருக்கும். அட்டன் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் எந்த மதிப்பெண்ணும் போட மாட்டாங்க, நெகட்டிவ் மார்க்ஸும் கிடையாது. ஆனால் தப்பாக ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் 0.25 மார்க்ஸ் வந்து மைனஸ் ஆகும். சரிங்களா? ஃபேஸ் 1ஆக இருக்கட்டும், ஃபேஸ் 2ஆக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு அட்மிட் கார்டு உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வரும். உங்களுடைய லாகின் க்ரெடென்ஷியலை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி ப்ராப்பரான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வச்சுருக்கணும். ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து அங்கே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மெடிக்கல் ஃபிட்னஸாக இருக்கட்டும், உங்களுக்கு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு செலெக்ஷன் இருக்கும். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ ரிலேட்டிவ்ஸ்லேயோ யாராவது வந்து இந்த பணியிடத்திற்கு எலிஜிபிள், ஏர்ஃபோர்ஸ் மாதிரியான கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சிருக்கிறாங்க, இல்லைனா பேச்சுலர் டிகிரி இன் ஃபார்மசி முடிச்சிருக்கிறாங்க, இல்லை மினிமம் +2 முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து செப்டம்பரில் நடக்கக்கூடிய ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். நன்றி.